அப்படி இருந்த இடத்துல வந்து எந்திரிச்சு தளர்வாக ஓட ஆரம்பிங்க. நின்ன இடத்துல மெதுவா ஓடுங்க. அப்படி ஸ்டார்ட் ரன்னிங். தளர்வாக வைத்துக்கொண்டு உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இறுக்கம், ஒரு டென்ஷன் எது இருந்தாலும் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி மெதுவா ஓடிட்டு இருங்க. ஸ்டார்ட் ரன்னிங். வெரி குட். கைகள் கால்கள் தளர்வுகள். அப்படி மெதுவா ரத்த ஓட்டத்தை வார்ம் அப் பண்ணுங்க. உடலை வந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சிகளை செய்வதற்கு தயார். இது ஸ்கிப்பிங் பண்ணீங்க. அப்படி உங்களால என்ன முடியுமோ ஒரு 50ல இருந்து 100 டைம் ஸ்கிப்பிங், ஜம்ப். கைகள் மேலே. அப்படி ஹிப் ரொட்டேஷன். ஹிப் அப்படியே ரொட்டேட் பண்ணும். அப்படி ஸ்லோவா வந்து நம்ம அந்த டைம் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜம்பிங் ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது. ஓய்வு. ஹை இன்டென்சிட்டி கார்டியோ எக்ஸசைஸ் சொல்லலாம் இதை. அதாவது ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம நல்லா அதிகப்படுத்தி அப்படியே ஸ்லோ பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம். கால்கள் தோல் தரவா இருக்கட்டும். தாடாசன். கைகளை மெதுவா மூச்சு எடுத்துட்டே மேல கொண்டு வாங்க. அப்படி இன்டர்லாக் பண்ணி மேல இழுத்துக்கு. தலையெல்லாம் வந்து மேல தூக்கிங்க. கைகள் காதோடு சேர்ந்து இருக்கட்டும். நல்லா இழுக்கணும். அப்படி முன்பாகத்தை வந்து அந்த இடுப்புல இருந்து மேல் நோக்கி இழுக்கணும். 1, 10, 20. தலை கீழே இறக்கி கிரியா பின்னாடி ஒரு 20 டைம்ஸ். மூச்செடுத்து கைகள் கீழே.
ரிலாக்ஸ். நல்ல ஒரு மூச்சு ஓய்வு. கால்கள் சேர்ந்து வி ஷேப்ல வச்சுங்க. கைகள் முன்புறம். நல்ல மூச்சு எடுத்துட்டே மார்பை விரிக்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. முன்புறம் கைகள் கொண்டு வந்துருங்க. செய்யலாம். 1, மெதுவா மூச்சோடு செய்யுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இடது கை இடுப்புல, வலது கை நல்லா மூச்சு எடுத்துட்டே வந்து இடதுபுறம் பக்கவாட்டுல சார். வலது கை இடுப்பு ஆப்போசிட். மூச்சு எடுத்துட்டே வந்து இடதுபுறம் வந்துருங்க. இந்த பொசிஷன்ல இருந்து கிரியா செய்யலாம். 1, வலது இடது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஓய்வு. கால்கள் தோடு களவா இருக்கட்டும். இந்த அப்படியே நல்லா இந்த 2 கையும் பக்கவாட்டுல நீட்டி இடது கை வலது கை மார்புல. இப்படி செய்யலாம். 1, வலது இடது. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கால்கள் கொஞ்சமா விரிச்சுக்குங்க. இந்த கட்டை விரல் மார்புக்கு பக்கத்துல நேராச்சு. அப்படியே இடது பக்கம் திரும்பிக்குங்க. செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
நல்ல கால்களை வந்து நல்லா அகலப்படுத்தி வச்சுக்கணும். இந்த கைகளை வந்து அப்படி தொப்புளுக்கு நேரா வச்சு அப்படி திரும்பணும். இடது பக்கம் இந்த காலை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணணும், திருப்பிக்கணும். வலது காலை நல்லா திருப்பி நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணணும். அந்த முதுகெலும்பு வந்து நல்லா வளைக்கணும். இடதுபுறம் செய்யலாம். ரைட் அண்ட் லெஃப்ட். 1, 2. நல்ல அந்த கால்களை நல்லா திருப்பி ரொட்டேட் பண்ணணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ட்விஸ்டிங் கிடைச்சிருக்கும். ரிலாக்ஸ். ஓய்வு. ஸ்குவாட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். கைகள் தோளுக்கு பக்கத்துல பாஸ்திரிகா 20 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் மூச்சு. 20 டைம்ஸ் மூச்சை வந்து inhale and exhale forcefully. ஓய்வு. ரிலாக்ஸ். நாடி சுத்தி பிராணாயாமம். இடது கை சின் முத்ரா, வலது கை நாசிகா முத்ரா, இடது வலது 10 டைம்ஸ். ஸ்லோலி.
ஓய்வு முடிச்சவங்க வந்து அப்படி கைகளை கீழே வைத்து கண்களை மூடி அப்படி அந்த பயிற்சி செஞ்ச இடத்தை பார்க்கவும். கவனம் உங்கள் மூச்சில் இருக்கட்டும். கைகளை தேய்ச்சிக்குங்க நல்லா. கண்கள், உச்சந்தலை, உடல் முழுவதும். கண்களை மெதுவா திறந்து கொள்ளும். சிறப்பான பயிற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல சிறப்பான பயிற்சியோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வழக்கமாக யோகா பயிற்சிக்கு அப்புறம் ஹெல்த்தை பற்றி பேசுவோம். இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை நமக்கு தெரியும், உணவு தான் எல்லாமே. அந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடிய முறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறத பற்றி கொஞ்சம் மறந்துருப்போம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கீழர் பாஸ்கர் வந்து பல வருஷமாக இதில் ரொம்ப மக்களுக்கு தெளிவாக சொன்னார், எப்படி சாப்பிடணும் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் மக்கள் சாப்பிடும்போது ஃபோனில் பேசிக்கிட்டு சாப்பிட்றதையும் கவனம் இல்லாமல் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம சிறிய நினைவூட்டலாக மறுபடியும் ரெவ்யூ பார்க்க போகிறோம். இந்த ரெவ்யூவில் வந்து 4 பிரின்சிபிள், லா ஆஃப் ஈட்டிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஈட்டிங்கோட நீங்கள் வச்சுக்கலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருலேயும் ஒரு கலை இருக்கிறது, ஒரு விஞ்ஞானமும் இருக்குது. அந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அழகாக செய்யக்கூடியதாக இருக்கும். விஞ்ஞானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள், அது ஏன் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அனாட்டமி, பிசியாலஜின்னு சொல்லுவோம். அனாட்டமி உடல் கூறு அமைப்பு எப்படி இருக்குங்கிறது, பிசியாலஜி அப்படிங்கிறது அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லுவோம். இரண்டும் இணைந்தது தான் சார். வாழ்த்து. ஹலோ, வாழ்த்து போட்டுருங்க. அது போட போறேன். எஸ், நடக்குது போட போறேன். இந்த ரெண்டும் இணைந்தது தான் வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை முறை. நம்ம வாழ்த்து பாடலோட நம்ம பார்க்குறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு
பண்பாட்டை உயர்த்தட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பட் திருப்பி ஒரு நினைவூட்டல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதில் ஒரு புக்கில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். உணவு சாப்பிட்றத பற்றி பல லட்சக்கணக்கான புக்கு இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டான ஐ கேன் மேக் யூ தின் பை பால் மெக்கனா அப்படின்னு ஒருத்தர் புக்கும், மைண்ட்ஃபுல் ஈட்டிங், இந்த மாதிரி சில புக்கு ரெஃபர் பண்ணி பார்த்ததில் சில விஷயங்கள் எல்லா திருக்குறளில் இருக்கிறது தான். அது அவங்க வந்து பெரிய புக்காக எழுதி உலக அளவில் பெரிய அளவு ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் இவர் எழுதினது வந்து பால் மெக்கனா எழுதின வந்து ஐ கேன் மேக் யூ தின், உங்களை நான் ஒல்லி ஆக்குறேன் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பல பேர் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒல்லி ஆக்கியிருக்கார். அது உணவை உட்கொள்ளக்கூடிய முறை தான், அந்த 4 பிரின்சிபிள் தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப குண்டு குண்டாக இருப்பாங்க. அவ்வளோ அந்த உணவு பழக்கம் அந்த மாதிரி கை கலோரி ஃபுட்டு. வீட்டில் நம்ம தான் இப்போ தான் வந்து ஜொமாட்டா ஸ்விக்கி எல்லாம் வந்தாச்சு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெரிய மால்களில் உணவு தான் மேக்சிமம் இருக்கும். அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அந்த மாதிரி வாழ்க்கை முறையினால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் குண்டு குண்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம மக்களும் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முழுன்னு இருக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் பின்னாடி அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு, ஆரோக்கியமான ஒரு செல்கள் அமைப்பு கட்டமைப்பு இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். நான் ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு புக்கு வாங்கினேன். இந்த புக்கு வந்து உமர் பாருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அருமையான புக்கு, உடலின் மொழின்னு சொல்லிட்டு. உடல் வந்து பேசுது, நம்ம கூட பேசுது, ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது, நம்ம அலட்சியப்படுத்திடுறோம். அந்த மாதிரி அலட்சியப்படுத்துறது அதுக்கப்புறம் நோய் நிலைகள் வருது அப்படிங்கிறத அவர் தெளிவாக போட்டிருந்தாரு. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு 3ஆக பிரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத கூட ஒரு கட்டமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டம் தெரியுதுங்களா, ஒரு 3 கட்டம் தெரியும், அதை பிரிச்சிருக்கார். இந்த உடல் வந்து செரிமானத்துக்கு 33%, சீரமைப்புக்கு 33%, இயக்கத்துக்கு 33% ஒதுக்கிறேன்னு போட்டு ரொம்ப சிறப்பான புக்கு தான். சின்ன புக்கு, விலை கம்மி, வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. உடலின் மொழி, டாக்டர் உமர் பாரூக். அவர் அக்குபஞ்சர் துறையில் நம்ம டாக்டர் டிகே மாதிரி அவரும் ஒரு அனுபவம் உள்ளவர் தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுல முதல் விஷயம் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஈட் வென் யூ ஆர் ஹங்க்ரி. பசியோடு இருக்கும்போது சாப்பிடுங்க. இது உங்களுக்கு தெரியும், ஆனால் உண்மையிலே இந்த பசியில் வந்து 7 விதமான பசி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு ஒரு புக்கில் கூட பார்க்கும்போது 7 விதமான பசி இருக்குது. நீங்கள் ஒரு பார்க்குறீங்க, சாப்பிட விரும்புகிறீங்க, அதுக்கப்புறம் உணர்றீங்க, மூச்சில் அந்த ஸ்மெல் வருது, சாப்பிட விரும்புகிறீங்க, ஒரு கவலை, துக்கம் இல்லை சந்தோஷம், அப்போ சாப்பிடுங்க, அது எமோஷனல் ஈட்டிங்கு. இந்த மாதிரி ஈட்டிங்கில் வந்து பல வகை இருக்குது. அதில் சரியான ஈட்டிங் அப்படிங்கிறது இந்த பசி தீன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பசி உணரணும், உள்ள வயிற்றுல அடி வயிற்றுல உணரணும். அப்போ உணர்ந்து சாப்பிடணும். சில பேருக்கு பசி எடுக்கும்போது மயக்கமே வந்துடும். அப்போ அந்த உணவு தேவை, செல்லு வந்து கேட்குதுங்க, எனக்கு உணவு வேணும்னு எப்போ கேட்குதோ அப்போ கொடுத்தால் அதை எடுத்துக்கிறோம். கொடுக்காத போது எடுத்தால், இப்போ நம்ம ஒரு செம்பு வச்சுருக்கோம், இல்லை டம்ளர் வச்சுருக்கோம்,
அதை ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது. அதில் நம்ம தண்ணி ஊற்றினா வெளியே போகிற மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா உணவும் வேஸ்ட்டு தான். செல்லுக்கு போய் சேரவே சேராது. அது கழிவாக மாறும். அதுதான் தொப்பையாக மாறுது. கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால், இந்த கதை எல்லாமே தேவையில்லாத விஷயம். வீட்டில் நீங்கள் தேவையில்லாத இருந்தால் என்னங்க, வீடு குப்பையாக மாறுது இல்லையா? அதனால தான் சொல்கிறோம். இப்போ செடிகள் கூட பாருங்கள், ட்ரிம் பண்ணுவாங்க. அங்கங்கே வளர்ந்து அசிங்கமாக இருக்கும். அதை ட்ரிம் பண்ணுவாங்க. அப்போ ட்ரிம்மிங் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, தேவையானது வைத்து கொண்டால் அது அழகு, தேவையில்லாது சேர்ந்தால் அது ஒரு அசிங்கம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியாக நம்ம பசிக்கும் போது உணர்ந்து சாப்பிடணும். அப்படி பசிக்கும் போது உணர்ந்து சாப்பிட்டாதான் செல்கள் வந்து அதை முழுமையாக கிரகிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய சொன்ன வார்த்தை இங்கே குறளில் 947 நம்ம திருக்குறளில் நம்முடைய புலவர் அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தீ அளவு அறிந்து தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். தீ அளவு அப்படின்னா பசியினுடைய அளவு. நம்ம பசி எடுத்த உடனே கார்போஹைட்ரேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுடைய தன்மையை பொறுத்து தான், அதே மாதிரி எச்சிலினுடைய தன்மையை பொறுத்து தான் அடுத்து செரிமானம் இருக்கும். அதனால தான் பசி இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு நோய் வருகிறது அப்படிங்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுக்கு அள்ளி அள்ளி உள்ளே போடுவாங்க. அதுதான் நோய் வருவதற்கு காரணமாக மாறுது. இந்த பெரிதுண்ணின் அப்படின்னா அப்படிதான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே தெரிந்த விஷயந்தான் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். உங்களுடைய பசி உணர்வை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் பார்க்கணும், உணரணும். இப்போ உங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்படி கண்ணை மூடிட்டு பாருங்க. இது வந்து வழக்கமாக அதே டயத்தில் வர்ற பசியா? சில பேர்னா 1 மணிக்குன்னா 1 மணி சாப்பிட்டாகணும், அந்த பசியா? இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சதுனால ஏற்பட்ட பசியா? சில பேருக்கு முன்னாடியே பசி எடுக்கும். அன்னைக்கு நல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, முன்னாடியே பசி எடுத்திருக்கும். அப்போ வந்து கரெக்டாக 1 மணிக்கு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பசி எடுக்கும்போது தாராளமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது. ஸோ பசித்து புசிங்கிற அடிப்படையில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பசித்து புசிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ள நடக்கக்கூடிய சில சயின்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, விஞ்ஞானம் தெளிவாக வேலை செய்யும். எப்படின்னா, உங்கள் உடம்புல பலவிதமான ஹார்மோன் இருக்குது. அதில் பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து கெர்லின்னு சொல்லுவோம். இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பசிக்குதுன்னா இந்த ஹார்மோன் தான் நமக்கு வந்து அந்த பசி உணவை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை சுரக்க வைக்கும். அப்புறம் இன்னொரு ஹார்மோன் இருக்குது, லெப்டின் இருக்குது. இந்த ஹார்மோன் வந்து போதும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் மாதிரி, ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இந்த சுவிட்சுகள் இருக்குது. ஆனால் இந்த சுவிட்சு எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் உணர்ந்து கான்சியஸாக செயல்படும் போது தான் இந்த சுவிட்சை வேலை செய்யும். இல்லைன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக வேலை செய்யாது. இப்போ நம்ம வண்டியில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம், பிரேக் போட்டால் உடனே நிற்க போகுதா? போட்டால் ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்போ ஸ்லோவாக போய் தான் நிப்பாட்டுவீங்க. அந்த மாதிரி இந்த கெர்லின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து பசி உணர்வை தூண்டக்கூடியது. லெப்டின்ங்கிறது அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த ரெண்டுமே வேலை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம சிறப்பாக ஒரு உணவை ரசித்து சாப்பிடணுங்கிறது அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இன்சுலின். நீங்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி குளுக்கோஸாக மாறின உடனே இன்சுலின் சுரக்குது அப்படிங்கிறது. இந்த இன்சுலின் சுரப்பு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, உங்கள் குளுக்கோஸினுடைய தன்மையை பொறுத்து இருக்கும். அது நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம ஆல்டர்னேட் தெரப்பியில் பேசுவோம். அலோபதியில் அதை பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்க, அதில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷனும் இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் ரிஜெக்ஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவு குளுக்கோஸாக மாறுறதுலையும் சில கெட்ட குளுக்கோஸ் இருக்கும். அதை நம்ம வந்து கழிவுன்னு சொல்கிறோம். அந்த கழிவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கறது மூலமாக அந்த கழிவையும் செல்லுக்குள்ளே தள்ளக்கூடிய நிகழ்வு நடக்குது. அப்போ செல்லுக்குள்ளே கழிவு போகுது. இதனால தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த அடுத்தடுத்து கழிவு தேக்கத்தின் மூலமாக உறுப்புகள் பாதிக்கப்படுது, இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி எல்லாம் போகும். அதனால் இந்த குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகணும். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிர்காடியம் ரிதம் சொல்லுவோம், கரெக்டாக அது வந்து நடக்கும். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி சாப்பிட்றீங்கன்னா அது கேட்கும், அது வந்து சிர்காடிய ரிதம். ஆனால் நீங்கள் பசி உணர்ந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம், இல்லை முன்னாடி சாப்பிட்லாம். அந்த பசிக்காக நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்.
இந்த பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எதுன்னா உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய கைப்போத்தாலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம சக்கராஸ் பற்றி பேசும்போது பேசுவோம். சக்கராஸை ஏன் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான். நம்ம சக்கராஸை பேஸ் பண்ணி தான் உடலில் இருக்கக்கூடிய எண்டோகிரைன் சிஸ்டத்தில் பல மாற்றங்கள் நடக்கும். இப்போ கைப்போத்தாலமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன உறுப்பினுடைய அந்த செயல்பாடு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த பசி உணர்வை எப்படி உணர்றீங்க, நீங்கள் சாப்பிட்ற முறை எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி இது ஆக்டிவேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். மெட்டபாலிசத்தில் 2 வகை நடக்கும். ஹை மெட்டபாலிசம், லோ மெட்டபாலிசம் நடக்கும். இப்போ ஹை மெட்டபாலிசம் அப்படிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற உணவு பூரா அரிச்சு எடுத்து வேகமாக வெளியே தள்ளிடும். லோ மெட்டபாலிசம் அப்படின்னா அது கலோரிஸை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம் சுரக்கிறது கூட நீங்கள் நல்லா பசி எடுத்து சாப்பிட்டா தான் சுரக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வகையில் இப்போ நம்ம பசித்து சாப்பிடணும், ஈட் வென் யூ ஆர் ஹங்கரி, பசித்து புசி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பேசியிருக்கோம். அடுத்ததாக ஈட் வாட் யூ வாண்ட், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம திருக்குறளில் கூட ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் தேவையில்லாத சாப்பிடாதீங்க, உங்கள் உடம்புக்கு எது தேவையோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்பு என்ன தேவையோ அதை கேட்கும். நீங்கள் யானைகள் சில இது பார்த்தீங்கன்னா மண் எடுத்து சாப்பிட்றத பார்ப்பீங்க. சில டேமுகளில் நீங்கள் வீடியோகளில் சில இது பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆடுக வந்து அந்த பெரிய அணைக்கட்டுகளில் பாருங்கள் மேலே ஏறி அது என்னமோ சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் வந்து சில நேரங்களில் சோத்தில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம், அந்த வெள்ளை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை சுரண்டி இல்லை நக்கி சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. அப்போ உடல் வந்து கேட்கும், நீங்கள் உடம்புல என்ன பற்றாக்குறையோ அது கேட்கும். அதைத்தான் இதில் போட்டிருக்கு, ஈட் வாட் யூ வாண்ட். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை சாப்பிடுங்கிற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருக்குறளையும் அதே தான் சொல்லியிருக்கு. உடம்புக்கு தேவையில்லாத சாப்பிடாதே அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் உடம்பு சில விஷயங்களை வேண்டான்னு சொல்லும், ஆனால் யாரோ ஒருத்தர் கொடுக்காரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை சாப்பிடுவோம். நம்ம எத்தனையோ வீடுகளுக்கு போவோம், நமக்கு பிடிக்காத ஒரு உணவை கொடுப்பாங்க, நம்ம வேண்டா வெறுப்பாக சாப்பிடுவோம். இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக அப்படி சொல்லியிருக்கார். அதனால் இப்போ நீங்கள் வேண்டியதை சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்களா திருக்குறளில், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இதில் நீங்கள் வந்து முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீரணமான அப்புறம் சாப்பிடணுங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனால் இங்கே போற்றி உனின் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவது. போற்றுதல் என்ன, நீங்கள் எப்போ போற்றுவீங்க, ஒருத்தர் விரும்பும் போது அவரை போற்றுவீங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது பல கருத்துகள் இருக்குது. அப்போ சாப்பிட்ட உணவு ஜீரணமான அப்புறம் சாப்பிடணுங்கிறது ஒன்று இருந்தாலும் கூட நீங்கள் சாப்பிட்றத போற்றி விரும்பி சாப்பிடணுங்கிறதையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போது இந்த மாதிரியான தகவல்கள் நம்ம குரலில் இருக்கும் பட்சத்தில் இதை உணர்ந்து ஒவ்வொரு சொல்லுடைய பொருளை உணர்ந்து நம்ம சாப்பிடணும். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இப்போ நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிடலாம். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, சக்கரை நோயாளிகள் இந்த ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னா, உங்கள் உடம்பு இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்த்த உடனே கேட்குது. ரசித்து ருசித்து நல்ல மென்று நிதானமாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது தாராளமாக செஞ்சு பாருங்கள், சர்க்கரை கூடவே கூடாது. காரணம் என்னென்னா, எங்கேயோ ஒரு உடம்பு தேவை சொல்லுகிறது. அப்போது அந்த செல்லுடைய உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த உணர்வுக்காக அதை ருசித்து ரசித்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்து ஈட் கான்சியஸ்லி, உணர்வோடு சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் சாப்பாட்டை அப்படியே அந்த தண்ணி தொளிச்சு கொஞ்சம் தண்ணி இப்படி எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்திலையும் சயின்ஸ் இருக்குது. அந்த தண்ணி லைட்டாக குடிக்கிறதுங்கிறது ஈரப்பதப்படுத்துறது, நம்முடைய ஈசோபேகஸ் ஈரப்படுத்துறது. அந்த சாமி கும்பிட்றதுங்கிறது நன்றி சொல்கிறது, அன்னைக்கு கிடைச்ச உணவிற்காக நன்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ருசித்து சாப்பிட்றது, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாயில் கவலத்தை போட்டு ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் யாரோ ஒரு நண்பர் கூப்பிட்றாரு, மாப்பிள்ளை இருங்க 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்தாரேன்னு சொல்கிறோம். ஆனால் உங்கள் உடம்பு கான்சியஸாக சாப்பிடும்போது 20 நிமிஷம் மெதுவாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது போதும் அப்படிங்கிற நிலையை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 20 நிமிஷத்தை சொல்லும்போதே
இந்த சாப்பாட்டு ராமன் சாப்பிட்ற மாதிரி ஒரு தட்டை ஃபுல்லாக சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. மெல்ல சாப்பிட்டுட்டே வாங்க. 20 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ருந்தா கூட உடம்பு போதும்னு சொல்லும். அப்போ தட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சதுல முக்கால்வாசி மிச்சம் இருக்கும். அப்போது உடம்புக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத போது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. இப்போ ஸ்லோ ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்றதுனால ஜீரணமும் சிறப்பாக நடக்கும். இதில் பாருங்கள், அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. நீங்கள் இங்கே இந்த வார்த்தைக்கு கரெக்டாக துய்க்க அப்படின்னா துய்ப்பது என்றால் ரசிப்பதுங்கிறது சொல்லலாம், உணர்வது. அப்போ திருவள்ளுவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு, அற்றது அறிந்து கடைப்பிடித்து. நம்ம அப்போ அதை பசியை பற்றி சொல்கிறார். நல்லா பசி அடிச்சப்போ சாப்பிடு, ரசித்து சாப்பிடு, கான்சியஸாக சாப்பிடுங்கிறது தான் அந்த துய்ப்பது, உணர்வது அப்படிங்கிறதுல வரும். ஸோ அந்த வகையில் இப்போ கான்சியஸ் ஈட்டிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வென் யூ ஆர் ஃபுல்லு. இதை வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிக்கிறீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஒரு 3 இட்லி சாப்பிட்ருப்பீங்க. 4வது இட்லி எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பிட்டை வாயில் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், போதும் அப்படிங்கிற ஏப்பம் கூட வரும். அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ 3 இட்லி பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலே ஒரு துண்டு போடுறீங்க இல்லையா, அதுதான் உடம்புல பிரச்சனை பண்ணும். அப்போ இதை உணர்வது அப்படின்னா நீங்கள் இந்த ரசித்து சாப்பிடணும், ஃபோன் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது, பேசிட்டே சாப்பிடக்கூடாது, வேற எதையும் கவனிக்காமல் அந்த உணவை பார்த்து ரசித்து சாப்பிடணும். இதுதான் இந்த 4 டிப்ஸு. இதில் அற்றால் அறவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடுதுயிர்க்கும் 6. தேவையான அளவு, அந்த சிரித்த பின்னாடி தேவையான அளவு அறிந்து சாப்பிடணும். அந்த தேவையான எப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பொறுமையாக கான்சியஸாக மெதுவாக மென்று சாப்பிடும்போது தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4க்குள்ளேயும் நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த இதில் கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 2 பேர் எடுத்துக்கோங்க, ராமசாமி சார் சாப்பிட்றாரு, டிகே சார் சாப்பிட்றாரு. டிகே சார் வேக வேகமாக சாப்பிட்றாரு, ஃபாஸ்ட் ஈட்டிங் சாப்பிட்றாரு, 20 நிமிஷம். நான் மெல்ல சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த பச்சை கலர் கீழே ஒரு கிராஃப் பாருங்கள், அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கிராஃபு ஒரு இடத்துல நிற்கிது, சேப்பனுடைய கிராஃப் மேலே இருக்குது. இது வந்து நான் கம்மியாக சாப்பிட்ருப்பேன், 2 பேரும் ஒரு 500 கிராம் உணவு எடுத்து தான் சாப்பிட்ருப்போம். நான் வந்து 200 கிராம் உணவு சாப்பிட்ருப்பேன், அவர் வந்து 500 கிராம் உணவு சாப்பிட்ருப்பார். ஆனால் 200 கிராம் உணவு சாப்பிட்ட என்னுடைய உடம்பு எல்லா சத்துக்களையும் கிரகிக்கும், எடுத்துருக்கும். சத்தான உணவு எடுக்கணும், அது முக்கியம். அப்போது இது புரிஞ்சுக்கோங்க. உடம்பு வந்து 20 நிமிஷம் நீங்கள் மெல்ல சாப்பிடும்போது அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படிங்கிறது கூட விஞ்ஞான ரீதியாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இது சயின்ஸு, ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நேரம் கருதி நம்ம வேகமாக பண்ணேன். இது இன்னும் தெளிவாக எவ்வளோ விஷயங்கள் பேச முடியும், பட் நேரம் கருதி ஒவ்வொரு டாப்பிக்கை கவர் பண்ணுறதும் இதுதான் நம்முடைய நோக்கமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாரும் எதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் கையில் காட்டுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு எதாவது கொண்டு வந்திருக்கீங்க? என்னென்ன உங்களுக்கு பிடித்தமானது கொண்டு வந்திருக்கீங்களா? வெரி குட் தங்கம்மாள், வெரி குட், சூப்பர். வேற யாராவது காட்டுங்க. ஓகே ஓகே, யாராவது லட்டு ஜிலேபி, வெரி குட், சூப்பர். ஓகே, நானும் கொண்டு வந்தேன் கேரட்னா, கொஞ்சம் கேரட் உரிமையிலே எனக்கு பிடிக்கும், கேரட் பிடிக்கும் எனக்கு. இப்போ ஒரே ஒரு பிட்டு தான் கடிக்கணும். கடிச்சிட்டு 32 பல்லு இருக்குது, ஒவ்வொரு பல்லுக்கும் மரியாதை கொடுக்குற பட்சத்தில் நல்ல வாயை மூடிக்கணும். இப்போ தான் நான் பேசுவேன், நானும் கடிக்கும்போது பேச மாட்டேன். 32 முறை. நம்ம எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு 1 or 2 மினிட்ஸு ஆச்சுங்களா. ஒரே ஒரு பிட்டு கடிச்சிக்கோங்க, 32 முறை மெல்லணும், நல்லா கூலாக்கி சாப்பிடணும், கண்ணை மூடிட்டு உணர்ந்து எடுக்கணும். ப்ரோக்ராம் முடிச்சப்பறம் இப்படி இருந்து கேட்கலாம். கவுண்ட் ஸ்டார்ட்.
வெரி குட். இதை கடைசியில் பேசிக்கலாம். இப்போ இஎஃப்டி பயிற்சிக்கு போயிடலாம். திருக்குமரன் சார், இஎஃப்டி. சரி, ஓகே. ஸோ எல்லாம் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதனுடைய ருசி உங்கள் வாயிலெல்லாம் இருந்திருக்கும். ஸோ எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இந்த பாயிண்ட்ஸை பற்றி இந்த ஸ்லைடில் பார்த்துருப்போம். மொத்தம் 9 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒரு உங்கள் இது போட்டுக்கிறேன், ஸ்பாட்லைட். ம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற புள்ளிகள் வந்து நம்ம முதல்ல வந்து கையில் பார்த்தோம். SI3, UP2, GB1, ST1 ஸ்டமக்கினுடைய புள்ளியை பார்த்தோம். அடுத்தது வந்து GV26 அப்படிங்கிற ஒரு அருமையான அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளி. இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிவி அப்படிங்கிறது வந்து கவர்னிங் வெஷல் அப்படின்னு சொல்லுவோம் அக்குபஞ்சர்ல. இது வந்து நம்ம டியூன்னு சொல்லலாம். அதாவது இங்க இந்தியாவில் நார்மலா வந்து டியூ பாயிண்ட்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் லெவல்ல GV26 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது ஆளுமை சக்தி ஓட்ட பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம், அந்த புள்ளிகளை எல்லாம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு சேனல் மெரிடியன் தான் வந்து ஆளுமை சக்தி ஓட்ட பாதை. இது வந்து நம்ம பின்னாடி ஓடக்கூடியது, நம்ம உடலுக்கு கூட பின்னாடி. இதுதான் வந்து அதனுடைய பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய கீழே அந்த நம்மளுடைய இந்த முதுகெலும்பின் வால் பகுதியிலிருந்து கீழே அந்த ஆசன வாய்க்கும் வால் பகுதிக்கும் நடுவில் தொடங்கும். அதுதான் GB1ன்னு சொல்லுவோம். அங்கிருந்து தொடங்கி அப்படியே வந்து பின்புறமாக ஓடிட்டே வரும். 2, 3, 4, 5, 6. ஸோ நம்ம எப்பவுமே இந்த டச் பண்றது GB20 அடுத்த ஒரு பாயிண்ட். இங்க வந்து 20 இருக்கும். ஸோ இதுல இருந்து இப்படி கீழே இறங்கி மூக்கு வழியில இறங்கி இந்த இடத்துல தான் வந்து அந்த இப்ப பார்க்க போற GB26 அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. இது 27, 28 மொத்தம் 28 புள்ளிகள் இருக்கும். அந்த ஈர்ல வந்து இது முடிவடையக்கூடிய ஒரு புள்ளி. ஸோ இந்த 26க்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனடி எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி காக்கா விழிப்பு, யாராவது கைகள்லாம் வந்து விழுந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யலாம். யாராவது கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க, அல்லது வந்து ஒரு காக்கா விழிப்பு வந்துருச்சு, விழுந்திருக்கிறாங்க ரோட்ல. ஒன்றும் இல்லை, நீங்க சாதாரணமா போயிட்டு இந்த இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க நல்லா ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே போதும். அவங்க வந்து மயக்கம் போட்டவங்க, காக்கா விழிப்பு விழுந்தவங்க வந்து அருமையா எந்திரிச்சிருவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் தன்மையுடைய புள்ளி தான் இந்த GV26ன்னு சொல்லுவோம், DU26. ஸோ இந்த புள்ளியினுடைய அசோசியேட்டட் பெனிஃபிட்ஸ், இந்த EFTல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஸ் ரிலீஸ் ஃபியர் அண்ட் ஆன்சைட்டி, பயத்தையும் அந்த படபடப்பையும் போக்கக்கூடியது. ஆலிவேட்ஸ் ஃபீலிங் ஆஃப் ஷேம், கில்ட் அண்ட் எம்ப்ராஸ்மெண்ட். ஸோ நம்மளுடைய அந்த ஷேம், அந்த வெக்கப்படுறதுலாகட்டும், அல்லது வந்து குற்ற உணர்வு, எம்ப்ராஸ்மெண்ட், ரொம்ப வந்து எம்ப்ராஸ் ஆகும், நம்ம துக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இது எலிமினேட் பண்ணும். சப்போர்ட்ஸ் லெட்டிங் கோ டு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ், நம்மை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து இது எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த புள்ளி. அசிஸ்ட் இன் ப்ரோசஸிங் கிரீஃப் அண்ட் சேட்னஸ், பேராசையும் கவலையும் வந்து இது வந்து ப்ரோசஸ் பண்ணும், இது வந்து கம்மியாக்கும். என்ஹான்சஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் எமோஷனல் காம்னஸ், நம்ம அமைதிக்கும் செல்ஃப் நம்மை நாமே ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த புள்ளி முக்கியமாக உதவும். கிளியர்ஸ் பிளாக்கேஜஸ் ரிலேட்டிவ் ஃபீலிங் அன்சப்போர்ட்டட் ஆர் அன்சேஃப். ஸோ நம்மளுடைய அந்த ஃபீலிங் வரும், ஒரு சப்போர்ட் இல்லாமல் யாருடைய துணையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகட்டும், நமக்கு வந்து அன்சேஃப், நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக இல்லைங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான புள்ளி தான் வந்து இந்த DU26. ஜிவின்னு சொல்லலாம், அது DU26 சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 9 டைம்ஸ் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து நீங்க இந்த 2 விரல்களினால இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். 9 டைம்ஸ் ப்ராக்டிக்கல் டேப்பிங் ஆஃப் DU26. இதை டேப் பண்ணும்போது நீங்க ஏதாவது மனசுல நினைச்சுக்கலாம், உங்களுடைய ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் டேப் பண்ணணும். 3 ரவுண்ட் எல்லாத்துலயுமே பண்ணணும், அது கடைசியில் சொல்லுவோம். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டும் நம்ம டேப் பண்ணணும்.
ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த ஸ்லைடு இருக்குதா சார்? நெக்ஸ்ட் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஸோ இதுதான் வந்து DU26 நம்மளோடது. மிக அற்புதமான புள்ளிகளை வந்து EFTல நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து தனித்தனி சிறப்புகள் இருக்குது. இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இப்போ நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதை வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த EFTயை பற்றி. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ப்ராம்ப்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா நீங்கள் என்ன ஆழ்வானது கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நம்ம ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சிட்டோம்னா இந்த EFT வந்து மிகப்பெரிய ஒரு அளவில்லாத ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கத்துட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாளைக்கு வந்து நம்ம அடுத்த புள்ளியை வந்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இப்போ நம்ம பார்த்ததுல சில அனுபவங்கள் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் நல்ல மென்று சாப்பிட்டீங்க, அதில் என்னென்ன உணர்ந்தீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ மக்களுக்கு அந்த ஐடியா வரும். நீங்கள் உணர்ந்ததை ஒவ்வொருத்தராக அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அப்புறம் மீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். யாராவது சொல்லலாம். நார்மல் ஈட்டிங்ல நம்ம டேஸ்ட் எதையுமே பாக்குறது இல்ல. அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். கடகடன்னு சாப்பிட்டு போறோம். இன்னைக்கு அது கான்சியஸா பாக்குறப்ப அது பொறுமையா சாப்பிட்டா அந்த கூலாக்கி சாப்பிடணும்னு சொல்றாங்களா, அதை உணர முடியும் சார். டேஸ்ட் நல்லா உணர முடியும். இல்லாட்டி உணர்ந்ததை எவ்வளவு எச்சில் வந்திருக்கும்? இன்னைக்கு நீங்க கடிச்ச கடியில எவ்வளவு எச்சில் வந்திருக்கும், ஊறி இருக்கும்? நார்மலா அந்த மாதிரி சாப்பிடுறது இல்ல. நடைமுறை வாழ்க்கையில அந்த மாதிரி தெரியும், ஆனா ஃபாலோ பண்றது கிடையாது. ஏதோ வழக்கமா ஒரு கடி, ஒரு காரட்டை கடிச்சு நான் மென்னு உள்ள உளுத்தி எடுத்ததுக்கும் இப்ப மென்னதுக்கும் ஒரு 5 மடங்காவது உமிழ்நீர் அதிகமா சுரந்திருக்குமா? எஸ் சார், எஸ் இருக்கும். ஸோ உமிழ்நீர் அதிகமா சுரக்கும் பொழுது உங்களுக்கு டைஜஸ்ட் பவர் அங்கேயே நல்லா ரெடி ஆயிடுச்சா? ரெண்டாவது, வேற யாராவது